ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். விண்டோஸ் 11 அப்டேட் வந்து அக்டோபர் 5 அன்னைக்கு குளோபலா மைக்ரோசாஃப்ட் வந்து எல்லாத்துக்குமே அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரோல் அவுட் பண்ணியிருந்தாலுமே சில எலிஜிபிள் டிவைசஸ்ல மட்டும் தான் இந்த விண்டோஸ் 11 நியூ வெர்ஷன் அப்டேட் வந்து அப்ளிகபிளா இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல விண்டோஸ் 11 அப்டேட்டை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ஸ்டால் பண்றதுன்ற ஒரு டீடைல்டு வீடியோ போடுறோம். அதே போல பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் டிவைசஸ்ல மட்டும் தான் இந்த அப்டேட் குடுத்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல அன்சப்போர்ட்டட் வெர்ஷன், அதாவது டிபிஎம் 2.0 அன்சப்போர்ட்டட் ப்ராசஸர், இந்த மாதிரி சிஸ்டம் எலிஜிபிலிட்டி இல்லாத டிவைசஸ்லயும் விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்றது டீடைல்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ 2 வீடியோக்குமே நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. விண்டோஸ் 11 வந்து என்னதான் புது வெர்ஷனா இருந்தாலும், யூஐ லெவல்ல நிறைய டிசைன் சேஞ்சஸ் இருந்திருந்தாலுமே, இது வந்து புது வெர்ஷன் ஆஃப் த விண்டோஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோஸ் வெர்ஷனுக்குன்னு வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து அவங்களோட ஆப்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும் இந்த வெர்ஷனுக்கு காம்பேட்டபிளா. ஸோ அது வந்து இன்னும் நிறைய பேர் பண்ணல. அதே போல வந்து நிறைய கம்பெனிஸும் வந்து அவங்களோட ஹார்ட்வேருக்கு தேவையான டிரைவர்ஸும் விண்டோஸ் 11க்கு வந்து இன்னும் ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணல. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்க அன்சப்போர்ட்டட் வெர்ஷன் ஆஃப் த பிசிஸ்ல வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது சில இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம். சாஃப்ட்வேர்ஸ் ரன் ஆகுறதுலையோ இல்லை டிரைவர்ஸ்லையோ வந்து இருக்கலாம். அதுக்கு உண்டான டிரைவர்ஸும் வந்து இன்னும் எல்லாமே வந்து அப் டு டேட்டா வந்து அவைலபிளா ரெடியா இல்ல. சில கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சில சாஃப்ட்வேர்ஸும் அப்டேட்டடா இருக்கு. பட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ற எல்லா சாஃப்ட்வேர்ஸும் டிரைவர்ஸும் அப்டேட்டடா இருக்கான்னா அது வந்து இன்னும் இல்ல தான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல விண்டோஸ் 11 வந்து நான் வந்து அர்ஜென்ட்டா அப்டேட் பண்ணிட்டேன். பட் இப்போ எனக்கு வந்து விண்டோஸ் 10க்கு போனாலே பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்கிங் இருந்துச்சுன்னா, ஸோ அது வந்து ஈஸியாவே நம்ம மூவ் ஆயிரலாம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி திங்கிங்ல இருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ற ஸ்டெப் பை ஸ்டெப் கைட ஃபாலோ பண்ணீங்கன்னா விண்டோஸ் 10க்கு ஈஸியா மூவ் ஆயிரும். இது வந்து நீங்க வந்து ரொம்ப மேஜர் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. டேட்டாவும் போவாது. நீங்க வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸ் மைக்ரோசாஃப்ட்லேருந்தே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து விண்டோஸ் 10க்கு மூவ் ஆயிக்கலாம். இப்போ வந்து விண்டோஸ் 11க்கு அப்டேட் பண்ணியிருந்தாலும் விண்டோஸ் 10க்கு எப்படி மூவ் ஆகிறது ஈஸி ஸ்டெப்ஸில் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தின் ஒரு 20 to 30 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10க்கே மூவ் ஆயிடலாம் விண்டோஸ் 11லேருந்து. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விண்டோஸ் 11லேருந்து 10க்கு மூவ் ஆகிறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட் கம்ப்யூட்டரில் போங்க. ஸோ இப்போ என்னோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ப்ரோ அப்டேட் பண்ணியிருக்கேன். பட் நான் இப்போ வந்து விண்டோஸ் 10க்கு வந்து மூவ் ஆக விருப்பப்படுறேன். ஸோ வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே ரிகவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே போங்க. அதுக்கப்புறம் கோ பேக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கோ பேக் பட்டனில் இஃப் திஸ் வெர்ஷன் இஸ்ன்ட் ஒர்க்கிங் ட்ரை கோயிங் பேக் டு விண்டோஸ் 10ன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோ பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ரீசன் கேட்பாங்க, எதனால் வந்து நீங்கள் மூவ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து மை ஆப்ஸ் ஆர் டிவைசஸ் டஸ் நாட் ஒர்க் ஆன் விண்டோஸ் 11 அப்படின்ற ரீசன் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து சில டிரைவர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரீசன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் விண்டோஸ் 10 போகிறதுக்கு முன்னாடி விண்டோஸ் 11க்கே ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்தால் செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறீங்களான்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதுக்கு வந்து நோ தேங்க்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து சில ப்ரிகாஷன்ஸ் போட்டிருக்காங்க. விண்டோஸ் 10க்கு நீங்கள் மூவ் ஆனீங்கன்னா சில ஆப்ஸ்லாம் வந்து நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் சில செட்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் விண்டோஸ் 11க்கு வந்ததுக்கப்புறம் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ரீசேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் விண்டோஸ் 10க்கு போனதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதே போல் நீங்கள் சைன்இன் பண்ணுறதுக்கு என்ன பாஸ்வேர்டோ அதை ரிமெம்பர் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரைங் விண்டோஸ் 11. நீங்கள் எப்போ வேணாலும் விண்டோஸ் 11க்கு திரும்ப வந்து செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோ பேக் டு விண்டோஸ் 10ன்ற பட்டன் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பிசி ரீபூட் ஆகிட்டுருக்கு. ரீபூட் ஆகிட்டு மல்டிபிள் டைம்ஸ் ரீபூட் ஆகும். அப்டேட் அப்படியே நடந்து அந்த ரோல் பேக் நடக்கும். ரோல் பேக் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம விண்டோஸ் 10க்கு ப்ரீவியஸ் வெர்ஷன் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி வந்துடும். ரீஸ்டோரிங் யுவர் ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ். ஸோ இப்போ வந்து ரோல் பேக் நடந்துகிட்ருக்கு. இது வந்து கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஸோ இது நடந்து முடிஞ்சோடனையும் விண்டோஸ் 10க்கு வந்து நம்ம மூவ் ஆயிடுவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து விண்டோஸ் 11லேருந்து விண்டோஸ் 10க்கு மூவ் ஆகிறதுக்கு எந்த ஃபைல்ஸையும் டெலீட் பண்ண வேணாம். அதே போல் எந்த சாஃப்ட்வேர்ஸும் டவுன்லோட் பண்ண வேணாம். எந்த புது ஐஎஸ்ஓ ஃபைலும் டவுன்லோட் பண்ணி ரைட் பண்ணி பூட் பண்ண தேவையில்ல. ஸோ மைக்ரோசாஃப்ட்லேருந்தே ரிகவரி ஆப்ஷன்ஸில் விண்டோஸ் 10க்கு மூவ் ஆகிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளாக மூவ் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 11 உங்களுக்கு வந்து பிடிக்கலனா இந்த மாதிரி ரீஸ்டோர் ஆகிறப்ப மல்டிபிள் டைம்ஸ் ரீபூட் கூட ஆகும். ஸோ வந்து நீங்கள் வந்து எதுவுமே டச் பண்ண வேணாம். ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வித்தின் 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து அந்த ரீஸ்டோரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சிட்டு லாகின் ஸ்க்ரீன் வந்திருக்கு. நான் இப்போ லாகின் ஆகி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி அந்த ஃபினிஷிங் செட்டப் ஆப்ஷன்ஸ் வருமோ அந்த மாதிரி காட்டுது. ஜஸ்ட் பேசிக்காக நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுப்பீங்களோ அதை கிளிக் பண்ணி அப்ளை செட்டிங்ஸ் கொடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விண்டோஸ் 10 ஸ்க்ரீன் வந்துருச்சு. விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வெர்ஷன் விண்டோஸ் 10 வச்சிருந்தேனோ அந்த விண்டோஸ் 10 வெர்ஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் தவறுதலா விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணியிருந்தா கூட விண்டோஸ் 10க்கு மூவ் ஆகணும்னு நினச்சா இந்த ஈஸி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் விண்டோஸ் 10க்கு மூவ் ஆயிடலாம். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா விண்டோஸ் 11க்கு அவசரப்பட்டு தவறுதலா அப்டேட் பண்ணியிருந்தாலும் விண்டோஸ் 10க்கு ஈஸியாக மூவ் ஆயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்டேட்டில் இந்த ரிவர்ஸ் அப்டேட்டில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் இது போல் நிறைய டெக் நியூஸ், டெக் டிப்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். பாய்.